ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 61 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வசனத்தில் ஒரு ஜெபமாய் சொல்லுகிறான். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் போய் விடும். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை, உங்களுக்கு எட்டாத உயரமான கன்மலையில் நான் உங்களை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் எவைகளையெல்லாம் நான் எட்டி பிடிக்க நினைத்து தோற்று போனேனோ, எவைகளையெல்லாம் நான் பிடிக்க வேண்டும் என்று ஏமாற்றப்பட்டேனோ, அவைகளெல்லாம் நான் எட்டாத உயரத்தில் ஆண்டவர் என்னை கொண்டு போய் நிறுத்தி என்னை அழகு பார்க்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் எட்டாத உயரமான கன்மலையில் கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். உங்க பிள்ளைகளை உங்க ஜெனரேஷன்லே இல்லாத அளவில் இந்த வார்த்தையை அப்படியே பிடித்து நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க. எட்டாத உயரமான கன்மலையில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் நிறுத்த போகிறார். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் தாழ்மையில் இருப்பது தேவனுக்கு விருப்பம் அல்ல. தாழ்ந்து போய் தாழ்வில் இருப்பது அல்லது பூமியின் கடையாந்தரங்களில் இருப்பது தேவனுக்கு விருப்பம் அல்ல. தாவீது அதைத்தான் சொல்லுகிறான். நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருக்கும் பொழுது, என்னுடைய இருதயம் தொய்ந்து போகும்போது, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு, மற்றவர்களால் துரத்தப்பட்டு, வேண்டாத வெறுப்போடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களா? அநேக பாடுகளின் நிமித்தம், அநேக பிரச்சனைகள் நிமித்தம், அநேக கஷ்டங்களின் நிமித்தம் உங்களுடைய இருதயம் தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். தொய்ந்து போன உங்களை, பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் உங்களுக்கு எட்டாத உயரமான கன்மலையிலே கர்த்தர் உங்களை நிறுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள். இதுவரை எட்டாத அநேக உயரமான கன்மலையில கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். நீங்கள் என்ன காரியத்தை நினைச்சு தொய்ந்து போயிருக்கிறீர்களோ, எந்த கடையாந்தரங்களில், எந்த இடத்துல கீழே தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களோ, அந்த இடத்திலிருந்து அப்பா இன்றைக்கு தம்முடைய கரத்தை நீட்டி பிடித்து உங்களை தூக்கி சொத்துறோம். உங்க மைண்டால இமேஜின் பண்ண முடியாத, உங்க இருதயத்தால இமேஜின் பண்ண முடியாத உயரமான எட்டாத மலையில கொண்டு போய் கர்த்தர் உங்களை, உங்க குடும்பத்தை நிறுத்த போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இது தாவீது சொன்ன வார்த்தை. தாவீதை கர்த்தர் அப்படித்தான் உயர்த்த ஆரம்பித்தார். அவனுக்கு எட்டவே இல்லை. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனுஷன், ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து திரிந்த ஒரு சின்ன வாலிபன். ஆனால் அவனுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு கன்மலையின் உயரத்துல போய் கர்த்தர் அவனை நிறுத்த ஆரம்பித்தார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோத்ரா, அவன் இமேஜின் கூட பண்ணி பார்க்கல, நல்லா ராஜாவா மாறுவேனா. ஏன்னா சவுல் சொல்லுகிறான், சோத்ரா, அந்த ட்ரெஸ்ஸை போட சொல்றான். அந்த ட்ரெஸ்ஸை கூட போடுறதுக்கு இவனால முடியல. அவன் சொல்லுங்க, எனக்கு அப்பியாசம் இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை. சோத்ரம், ராஜாவுக்குரிய எந்த ஒரு குவாலிபிகேஷனும் மற்றவர்களுடைய பார்வைக்கு தாவீதுட்ட இல்லை. ஆனால் அவனுடைய மைண்டு, அவனுடைய இருதயம் எட்டாத கன்மலையான உயரத்துல தாவீதை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார்.
எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒருவேளை நீங்க குப்பையில் இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை புழுதியில் இருக்கலாம், நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு சாதாரண நிலைமையில் இருக்கலாம். இந்த வார்த்தை அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் உங்க பிள்ளைகளும் எட்டாத உயரத்திற்கு கர்த்தர் தூக்கி நிறுத்த போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அழகான 3 ராஜாக்கள், ஸ்தோத்திரம். சவுலை யோசித்து பாருங்கள். சவுல் சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், அவன் கழுதையை தேடி போனவன். கழுதையை தேடி போனவனுக்கு ராஜாவின் ஒரு பெரிய அபிஷேகம் அவனுக்கு கிடைச்சது. அவன் சொல்லுகிறான், என் கோத்திரத்திலே நான் தான் ரொம்ப சின்ன கோத்திரம், நான் ரொம்ப எளியவன், இதற்கெல்லாம் பாத்திரமே இல்லை. தோத்திரம். நான் சொல்லுகிறேன், சவுலுடைய அந்த கோத்திரத்துல எட்டாத கண்மலையின் உயரத்துல கர்த்தர் சவுலை உயர்த்த ஆரம்பித்தார். தாவீதை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். சாலமோன் தோத்திரம் சின்ன வயசுலே ராஜாவாய் மாறினான். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒண்ணு, ஆண்டவரே, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு நல்ல ஞானத்தை தாரும். ஸ்தோத்திரம். அவன் எட்ட முடியாத அளவிற்கு ஸ்தோத்திரம் அந்த தேசத்தை சுற்றிலும் இருக்கிற அநேக ராஜாக்கள் இவனுடைய ஞானத்தை கண்டு வியக்கத்தக்க விதத்திலே ஸ்தோத்திரம் உயரமான எட்டாத ஞானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த கடையாந்தரங்களில் இருக்கிறீர்கள், எந்த தாழ்விடங்களில் இருக்கிறீர்கள், எந்த இருதயம் தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்கள், சவுலை உயர்த்தினது போல, தாவீதை உயர்த்தினது போல, ஸ்தோத்திரம் சாலமோனை எட்டாத உயரத்தில் நிறுத்தினது போல உங்களையும் உங்க பிள்ளைகளையும் ஆண்டவர் எட்டாத உயரத்தில் நிறுத்த போகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? Praise God. Hallelujah. இதுவரை நீங்க எட்டி பிடிக்க முடியலன்னு நினைச்சீங்களோ, எதை சுதந்திரிக்க முடியல, எதை பிடிக்க முடியலன்னு நினைச்சீங்களோ, அந்த எட்டாத உயரத்துல கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நீங்க உயர போறீங்க, நீங்க மேல வர போறீங்க. ஸ்தோத்திரம். உங்க ஜெனரேஷன்ல, உங்க தலைமுறையில இல்லாத ஒரு உயரத்துல, ஸ்தோத்திரம், மற்ற எந்த நபராலும் எட்ட முடியாத ஒரு உயரத்துல கர்த்தர் உங்களை வைத்து அழகு பார்ப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்தோடு இந்த நாளை இப்படி நீங்கள் ஆரம்பித்து பாருங்க. தோத்திரம். உங்க லைஃப்ல எட்டாத உயரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். தோத்திரம். கணக்கு 5+2 சிறு பையன் சாப்பிட வச்சிருந்த ஒரு பொருள் ஆண்டவர் சொல்ற 50 பேரா உட்கார வைங்க அப்படிங்கிறாரு. புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தார்களாம். தோத்திரம். அந்த கால்குலேஷன் பாருங்க. 50 பேரா உட்கார வை. ஆனால் சிறு பையன் சாப்பிடுவதற்காய் கொண்டு வந்த உணவு 5 அப்பமும் 2 மீனும். ஆனால் அங்க இருக்கிற எந்த மனுஷனுடைய ஞானத்திற்கும் எட்டாத ஒரு உயரமான ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்க ஆரம்பித்தார். நான் சொல்லுகிறேன், உங்க பொருளாதாரத்துல ரொம்ப குறைவுள்ள நிலைமையில் இருக்கிறீங்களா? என் பொருளாதாரம், என் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ், என்னுடைய பிசினஸ் சாதாரண 5-2 தான் இருக்குன்னு நீங்க விரும்புறீங்களா? அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மைண்டால கால்குலேஷன் பண்ண முடியாத ஒரு பெரிய எட்டாத உயரத்தை நான் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்க. உங்க பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். பேதுரு அந்த படகு நிரம்பின உடனே ஆண்டவருடைய காலை பிடிச்சு அவன் அழ ஆரம்பிக்கிறான். தயவு செய்து என்னை விட்டு போயிடும், இதுக்கெல்லாம் நான் பாத்திரவான் இல்லை. ஏன் அப்படின்னா, இதுவரை அவன் லைஃப்ல இவ்வளவு பெரிய மீன் கூட்டத்தை பிடிச்சதில்லை. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்னும் அகப்படல. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வலையை போட்ட மாத்திரத்திலே இழுக்க முடியாதபடி வலை கிழியத்தக்கதாய் இவன் படகு, இன்னொருத்தருடைய படகு நிரம்பத்தக்க ஆசீர்வாதம் அவன் லைஃப்லயே அந்த கடற்கரையிலே இதுவரை எட்டாத ஒரு உயரமான ஆசீர்வாதத்தை, எட்டாத பெரிய நன்மைகளை கர்த்தர் அவனுக்கு செய்தார். நான் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை காலியான படகோடு இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல பொருளாதாரம் சொத்துரம் ரொம்ப காலியான நிலைமையில இருக்கிறீங்களா? கொஞ்சம் இருக்குதா? நிறைய கடன் இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மைண்டால கால்குலேஷன் பண்ண முடியாத அளவிற்கு உங்க பொருளாதாரத்தை நான் எட்டாத நிலைமைக்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஒண்ணு, உங்க ஸ்டாண்டர்டை கர்த்தர் எட்டாத அளவுக்கு உயர்த்த போகிறார்.
எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? 2 ஸ்தோத்திரம், உங்களுடைய பொருளாதாரத்தை பினான்சியலை எட்டாத அளவுக்கு கர்த்தர் கண்மலையில உயர்த்த போகிறார். 3 உங்களுடைய சரீர சுகம் இந்த நாட்களில் எட்ட போகிறது. அந்த சரீர சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. 4 ஸ்தோத்திரம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எட்டாத ஒரு உயரத்தை இந்த நாட்களில் எட்டுவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கடையாந்தரங்களில் இருக்கிறீர்களா? நீங்கள் ஸ்தோத்திரம் தொய்ந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? நான் உங்களை எட்டாத, உங்களுக்கு எட்டாத, உங்க ஜெனரேஷனுக்கு எட்டாத உயரங்கள்ல கொண்டு போய் உங்களை நிறுத்துவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, ஸ்தோத்திரம், அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த வார்த்தை அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க ஜெனரேஷனுக்கு எட்டாத அநேக பெரிய காரியங்களை இந்த தலைமுறையில கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். பிரைஸ் காட், ஹalleluya. உங்க காலத்துல அநேக காரியங்கள் எட்டாமல் போயிருக்கலாம், அநேக காரியத்தை பிடிக்காமல் போயிருக்கலாம், அநேக காரியத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்க காலத்தில் எட்டாத அநேக காரியங்கள் உங்க பிள்ளைங்க காலத்துல எட்டும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இதுவரை நீங்க எவைகளை எல்லாம் எட்டி பிடிக்க வேண்டும் என்று நினைத்து ஏமாற்றத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன். உன் பொருளாதாரத்துல, உன் சரீரத்துல, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில, உன் குடும்பத்துல இதுவரை எட்டாத ஒரு பெரிய உயரத்துல போய் நான் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்கள். Praise God, hallelujah. எட்டாத உயரமான கண்மலையில் என்னை விடும் ஆண்டவரே. கண்ணை மூடி கேளுங்க. ஹalleluya. ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கிறதுனால தப்பு இல்லை. இந்த வார்த்தையை அப்படியே சொல்லுங்க, வசனத்தை அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, எட்டாத உயரமான கண்மலையில என் பிள்ளைய கொண்டு போய் வைத்து அழகு பாரும் ஆண்டவரே. சாலமோனை உயர்த்தினது போல, தாவீதை சவுலை உயர்த்தினது போல எட்டாத உயரத்துல என் பிள்ளைங்க வளரணும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் ஆண்டவரே. பொருளாதாரத்துல வளரணும் ஆண்டவரே. எஸ் லார்ட், இயேசுவின் நாமத்தினால எட்டாத பெரிய காரியம் இந்த நாளில் எட்டுவதாக என்று நான் செபிக்கிறேன். பல வருடங்களாய், பல மாதங்களாய் எவைகள் எட்டவில்லை என்று சொல்லி அழுதார்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த ஜூன் மாதம், இந்த நாட்களில் என் ஜனங்கள் எட்டி பிடிப்பார்களாக, அவைகள் எட்டுவதாக என்று நான் செபிக்கிறேன். ஹalleluya. சத்துரு தொட முடியாத அளவிற்கு என் பிள்ளைகளை, என் ஜனங்களை, இவருடைய ஊழியங்களை கண்மலையின் மேல் வைத்து என் தேவன் அழகு பார்க்க போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் கீழே ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுவீராக. அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். எட்டாத உயரத்தை எல்லாம் எட்டி பிடித்து கண்மலையின் மேல உங்களை அழகு பார்க்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.